ಧಿರನಾ ಧೀಂತ ಧಿರ ಧಿರನಾ ಧಿರನಾ ಧೀಂತ ನಗರದನಿನ ಧಿರನಾ ಧಿರನಾ. வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி கொள்ளு பருப்பு எப்படி கடைகிறதுன்னு காமிக்கிறேன். வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொள்ளு, அதுக்கு தேவையான அளவு தக்காளி, கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை. இப்போ இதை எப்படி செய்ய போகிறோன்னு இப்போ காமிக்கிறேன். சட்டி காய வச்சுக்கோம். சட்டி காய வச்சு இப்போ எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றுறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதும் இந்த கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் இதை போடணும். இந்த உளுந்தம்பருப்பு கடுகுல செவந்த உடனே இந்த கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு இதை போடணும். வெங்காயம் பூண்டெல்லாம் வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் தக்காளி, ஒரு தக்காளி, தக்காளி கொஞ்சம் வதங்கணும். இதில் இப்போ உப்பு சேர்த்தணும். உப்பு சேர்த்தா தக்காளி சீக்கிரம் வதங்கும். இந்த வெந்துக்கிட்டு இருக்க தக்காளி, பூண்டு, வெங்காயத்தோட இந்த கொள்ளுப்பருப்பு வேக வச்சுருக்கத இதை இப்போ இதில் ஊற்றுறோம். இது கொஞ்சம் நல்லா கொதித்த உடனே கடைஞ்சிடலாம், இல்லை மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். தக்காளி, பூண்டு அதோட சேர்த்துடட்டும். கொள்ளு பருப்பு கடைசல் இப்போ வெந்த கொள்ளை இறக்கி மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த கொள்ளு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியம், கொலஸ்ட்ராலை ரொம்ப குறைச்சிரும். இது சாப்பாட்டுக்கு இட்லி, தோசை எது வேணாலும் சேர்த்திக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.